40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே தரிசனம் தரும் பெருமாளின் ரகசியம் தெரியுமா? பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு பிரம்மா காஞ்சியில் யாகம் நடத்தினார். அந்த யாகத்தை அழிக்க சரஸ்வதி நதி வடிவில் வெள்ளமாய் வந்த பொழுது விஷ்ணு பகவான் ஆற்றின் நடுவே சயன கோலத்தில் படுத்து வெள்ளத்தை தடுத்தார். யாகம் முடிந்த பிறகு பிரம்மா அந்த விஷ்ணுவின் வடிவத்தை தரிசித்து அதனை நிரந்தரமாக வழிபட வேண்டும் என்று நினைத்து அதே வடிவில் அத்தி மரத்தில் ஒரு சிலையை உருவாக்கி கோயிலில் வைத்தார். அதற்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டில் அந்நியர்களின் படையெடுப்பு வந்த பொழுது மரத்தால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகத்தை காப்பாற்ற ஒரு வெள்ளி போலையில் வைத்து கோயிலில் உள்ள ஆனந்த புஷ்பகரனின் குளத்தில் மூழ்க வைத்தார். அந்த மரச்சிலை சேதமடையாமல் இருக்க தலைமுறையாக பட்டர்கள் தயாரிக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த எண்ணெயை தடவி வைக்கப்படுகிறது. சிலையை வெளியே எடுத்த பிறகு 48 நாள் ஒரு முழு மண்டல பூஜை நடைபெறுகிறது. முதல் 24 நாட்களில் சயன கோலத்திலும் அடுத்த 24 நாட்களில் நிற்கும் கோலத்திலும் தரிசனம் செய்யப்படுகிறது. இறுதியாக 1939 1978க்கு பிறகு 2019 தான் அத்திவரதர் காட்சி தந்தார். இதை காண ஒரே நாளில் 1 லட்சம் பேர் வரை தரிசித்தார்கள். வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த தரிசனம் ஒருவருக்கு கிடைத்தால் மறுபிரிவையே இல்லாமல் மோட்சம் நிச்சயம் என நம்பப்படுகிறது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த தரிசனம் கிடைத்தது என கமெண்டில் கூறவும்.